Hello friends, welcome to One Academy. நான் மணிகண்டன் One Academy Director. All India மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் 1 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது 21 ஜூலை 2025 அண்ட் 28 ஜூலை 2025 வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டு அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செஷன் பார்த்தீங்கன்னா 11,000 rupees நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஃபிசிக்கல் சேலஞ்சுக்கு வந்து 5,500 rupees வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதை பற்றின வீடியோ பதிவு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்சிசி வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூஜி மெடிக்கல் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்து கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டில் பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் 2025 அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரீசன் ஷெட்யூலில் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் யூஜி கவுன்சிலிங் 2025 சொல்லிட்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிளியராக இருக்குது. நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக எல்லாமே ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ப்ரௌச்சரில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அதெல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிட்டீங்களா, எல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களாங்கிற டீட்டெயில்ஸ் தான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்ன மாதிரி செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் 8 to 13 கேரக்டர்ஸ் இருக்கணும், அப்பர் கேஸ் இருக்கணும், லோவர் கேஸ் இருக்கணும், 1 நியூபெரிக் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது நீங்கள் வந்து அக்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதாவது இந்த நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பிரிண்டட் அண்ட் நீட் யூஜி 2025 அட்மிட் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் டு பி pre-populated in the registration form in the same data filed candidate in the NTF form. The candidate will get OTP on the same mobile number, email ID to complete the registration process and will get future communication from the MCC. ஓகேங்களா, அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் இங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபர்தர் கம்யூனிகேஷன் பண்ண முடியும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த அட்மிட் கார்டில் இருக்கிற ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, இந்த செக்யூரிட்டி பின், ஓகேங்களா, இதை நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா, அதில் வந்து உங்களோட செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் மட்டும் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து அதாவது 15% ஆல் இண்டியா கோட்டா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எய்ம்ஸ், ஜிப்மர் எல்லாத்துக்கும் சேர்த்து பிஎஸ்சி சர்க்கிள், நர்சிங் உட்பட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரவுண்ட் 1க்கு வந்து நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 1,000 rupees வந்து அன்ரிசர்வ்டு அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செஷனுக்கு கொடுத்துருக்காங்க பே பண்ணணும்னு சொல்லிட்டு. எஸ்சி எஸ்டி ஓபிசி ஃபிசிக்கல் சேலஞ்சு பார்த்தீங்கன்னா 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டு எக்கனாமிக் வீக்கர் செஷனுக்கு 10,000 rupees பே பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 5,000 rupees பே பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டலாகவே வந்து உங்களுக்கு அன்ரிசர்வ்டு அண்டு எக்கனாமிக் செஷன் வந்து நம்ம வந்து ரவுண்ட் 1க்கு வந்து 11,000 rupees பே பண்ணணும். அண்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி ஃபிசிக்கல் சேலஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 5,500 rupees நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்ஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 22nd வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை ப்ராப்பராக வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு என்னென்ன நார்ம்ஸ் இருக்குது, ஓகேங்களா, அதெல்லாம் கிளியராக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வருதுன்னா 28 ஜூலை ஈவினிங் 4 PM வந்து ஓப்பன் ஆகுது. சேம் டேவே வந்துட்டு நைட் 11:55 PM வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, சாய்ஸ் லாக்கிங் நீங்கள் அந்த பீரியடுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் சீட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2025 ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட்லேருந்து 6 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.